வணக்கம் மக்களே, வெல்கம் டு சனசராடன் உங்கள் தங்கராஜ். வீடியோ முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடான மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் 12ஆம் நூற்றாண்டில் சேர மன்னர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அருணகிரிநாதரால் திருப்பூரில் பாடல் பெற்ற ஒரு சிறப்பு வாய்ந்த தலமாகவும் சொல்லப்படுதுங்க. வாங்க அந்த கோயிலுடைய சிறப்பையும் அதனுடைய வரலாற்றையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லுக்கு கொடுத்து ஆள் கொடுத்துங்க. அப்போ தான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வீடியோ சூப்பராக இருக்கும், பயனுள்ள தகவலாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களை, வெல்கம் டு சனசராடன் உங்கள் தங்கராஜ். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடான மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கோயிலோட சிறப்பையும் வரலாற்றையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோயிலுக்கு வரது கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வசதி இருக்குதுங்க. அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க. அங்கேருந்து 15 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த கோயில் வரக்கு. அங்கேருந்து வந்தீங்கன்னா நாங்கள் ஒரு ½ அன் ஹவரில் வந்து கோயில் அடிவாரத்தில் நம்ம மலை அடிவாரத்தில் இறங்கிக்கலாங்க. அங்கேருந்து மலைக்கு மேலே போகிறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வசதியும் இருக்குது. அது போக தார் சாலை வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. 2 வீலர் 4 வீலரும் போய்க்கலாம். அது போக வந்து கோயில் பஸ் இருக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அந்த பஸ்லேயே மேலே போய்க்கலாங்க. இப்போ நம்ம படிக்கட்டு விளையாட்டு நம்ம மேலே போக போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்க நாள் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி. மே 1 லீவுங்கிறனால பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குங்க. நம்ம காலையில் வந்திருக்கிற 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஃபுல்லாக இருக்குதுங்க. நம்ம இந்த படிக்கட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 600 படிக்கட்டுகள் நம்ம மலை ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. படிக்கட்டு கொஞ்சம் தாழ்வாக தான் இருக்கும். கொஞ்சம் மேலே போக தான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. வாங்க போகலாம். இதாங்க மலைக்கு மேலே போகிற நுழைவாயில், படிக்கட்டு வழி மேலே போகிற நுழைவாயிலுங்குது. அதுக்கு முன்னாடி செப்பல் ஸ்டாண்டு ஃப்ரீ ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே செப்பல் வச்சுட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். மலையேற இடத்துல ஃபஸ்ட்டு எடுத்து மயில் வாழ்க்கம் தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு தாந்தோண்டி விநாயகர் இருக்காரு. அதன் பிறகு இடுமன் சன்னை இருக்குது. அவங்க முன் தரிசனம் பண்ணிட்டு அப்படி நம்ம மேலே போகலாம். வாங்க போகலாம். இந்த படிக்கட்டு வெளியே மேலே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் மரங்கள் நிறைஞ்சிருக்குங்க. நடந்து போகிறதுக்கு நிழலாக தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் குடிநீர் தண்ணி வசதியும் செஞ்சுருக்கிறாங்க. இந்த படிக்கட்டில் வந்து ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே அனுமதிக்கப்படுவாங்க மேலே ஏறுறதுக்கு. ஏன்னா இரவு நேரங்களில் ஏறக்கூடாது. ஏன்னா விலங்குகள் அதிகமாக வருவதனால அது அனுமதிக்கப்படுறது இல்லைங்க. மருதமலை இங்கே இந்த மலையில் வந்து மருது மரங்கள் அதிகமாக நிறைந்ததுனாலும் மருத்துவ குணம் உள்ள ஒரு மலை என்பதனால இந்த மலைக்கு மருதமலை என்று பெயர் வந்திருக்குதுங்க. இந்த மலையில் வந்து முருகப்பெருமான் வந்து சுப்பிரமணிய சுவாமியாக அருள் பாலித்து வராங்க. அவருக்கு இந்த மருதமலையில் அவர்கள் இங்கே வந்து அருள் பாலிப்பதால் அவருக்கு மருதாசலமூர்த்தி என்றும் மருதன் என்றும் ஒரு பெயர் வந்ததாக சொல்லப்படுதுங்க. இந்த கோயில் சுமார் 12ஆம் நூற்றாண்டில் சேர மன்னர்களால் கட்டப்பட்டு அதன் பிறகு விஜயநகர பேரரசால் பராமரிக்கப்பட்டு வந்திருக்குது. தற்போது வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இந்த கோயில் இருக்குதுங்க. இந்த கோயிலில் அருணகிரிநாதர் திருப்பூரில் பாடல் பெற்ற ஒரு தலமாகவும் இந்த வழங்குதுங்க. அது கோயில் பக்கமாக வந்தாச்சுங்க. 320 படி வந்தாச்சுங்க. இடுமன் சன்னை இருக்குது. இடுமன் தரிசனம் பண்ணிக்கலாம். இடுமன் தரிசனம் பண்ணிட்டு அதன் பிறகு அப்படியே படியேற ஆரம்பிக்கலாம். வாங்க. நம்ம 500 படி கடந்த மேலே நம்ம வந்தாச்சுங்க. கோயில் தெரியுதுங்களா? ராஜகோபுரம் சூப்பராக தெரியுது பாருங்கள். போன வருஷம் தான் உங்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணி கலர்ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க. கூட்டம் நல்லா ஹெவியான கூட்டம் இருக்கும் போல். காலையிலேயே உங்களுக்கு நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு நம்ம மேலே வந்துட்டோம். அப்போவே கூட்டம் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்குதுங்க.
வாங்க நம்ம மேலே போகலாம். போய் முருகப்பெருமான் தரிசனம் பண்ணலாம். வாங்க போகலாம். ராஜகோபுரத்துக்கு உள்ளே வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்க தான் அனுமதி இல்லைங்க. அதனால் நம்ம உள்ளே ஃபோட்டோ வீடியோ எடுக்கலைங்க. வந்து கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால் நம்ம வந்து வெளியே மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம். வாங்க போய் உள்ள முருகப்பெருமான் தரிசனம் பண்ணலாம். கோயிலுக்கு பின்னாடி பாமாண்டி சித்தர் கோயில் இருக்குதுங்க. பாமாண்டி சித்தர் முருகன் நினைத்து தவம் செய்திருக்கிறாரு. சித்தரின் தவமகிமையை கண்டு முருகப்பெருமான் அவருக்கு மருது தீர்த்தம் கொடுத்து நாகசிற்ப வடிவில் சித்தருக்கு காட்சியளித்து அருள் பார்த்துருக்கிறாருங்க. பாமாண்டி சித்தர் இங்குள்ள முருகப்பெருமானுக்கு நாள்தோறும் இரவு அர்த்த சாமத்தில் பூஜை செய்வதாகவும் சொல்லப்படுதுங்க. அதன் நிரூபணமாக நாள்தோறும் அங்கே உள்ள பாத்திரத்தில் பால் விட்டு வைப்பாங்க. மணலில் வந்து பார்த்தா பாத்திரத்தில் பால் குறைந்திருப்பது அதிசயத்தில் அதிசயமாகுங்க. சில நேரங்களில் சர்ப்பரூபத்தில் நடமாடிக்கொண்டு இருப்பதாகவும் சொல்லப்படுதுங்க. தூய்மையான பக்தி கொண்ட சித்தரை வழிபடுவதற்கு சித்தர் சர்ப்பரூபத்தில் தென்படுவார் என்று சொல்லப்படுதுங்க. இவருடைய சிவசமாதியானது தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலில் அமைந்துள்ளது என்று சொல்லப்படுதுங்க. தரிசனம் பண்ணி மருதமலை முருகப்பெருமான இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை மே 1 சித்திரா பௌர்ணமி சரியான கூட்டமாக இருந்தது. கிட்டத்தட்ட சாமி பார்க்க 3 மணி நேரம் போனேன்னு சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறோம். நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்கள் ஃபேமிலி இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஒரு பயனுள்ள தோலாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.